लेकिन वो गुस्सा होकर नहीं गई। ஆம் ஆண்டவரே, நாங்கள் பாவமான வாழ்க்கை வாழ்றவங்க தான். हाँ प्रभु जी, हम पाप की जिंदगी जीते हैं। அந்த மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கு அந்த நாய் தானே நக்குவோம் என்று சொல்லி जो मेज से जो नीचे गिरता है वो चूर चार कुत्ते खाते हैं ना प्रभु। தன்னை தாழ்த்தினாள். अपने आप को नम्र किया। அந்த தாழ்மை वो जो नम्र தேவனுடைய சமூகத்திலிருந்து प्रभु के सन्निधान में ஆண்டவர் நீ விரும்புறதை கேள் என்று சொல்லி प्रभु ने अपने दिल से कहा जो तू चाहती है वो तुझे ले ले। ஹல்லேலூயா. हालेलुया। தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். क्योंकि जो नम्र करता है प्रभु उसको उठाता है। தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். प्रभु के सन्निधान में अपने आप को नम्र करेंगे। நாம் கண்டிக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி நிற்போம். अपने आप को प्रभु खंडन करता है तो अपने प्रभु के सन्निधान में अपने अर्पण நம்ம ஒத்துக்கொள்வோம். वो उसको मान लेंगे। ஆம் ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற குறைகளுக்காக நாங்கள் हाँ வருந்துகிறோம் प्रभु, मेरे अंदर जो भी कमियां उसको मैं बयान करता हूँ प्रभु। என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது अपने आप का अर्पण करेंगे तो ஆண்டவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை प्रभु கொடுத்தார். अपने बच्चों का अधिकार देता है। எவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். कितना बड़ा उन्नत का मेनवा दिया प्रभु ने। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सन्निधान में இரக்கம் உண்டு. हालेलुया, दया है। மறுபடியும் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். सही वो अधिकार को देना प्रभु चाहता है। இயேசுவே, यीशु जी, மனம் இறங்குங்க ஆண்டவரே. हालेलुया, हमें मन तरसा प्रभु। எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்களாகட்டும். मेरे जिंदगी के सारे कमियों को निकाल दो प्रभु। பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகணுமே. शैतान की क्रिया से सारा बंधन छूटने दो प्रभु। இந்த பிள்ளை சுகமாகணுமே. मेरे बच्चों को सुखदाई होना है। எங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறணுமே. मेरे घरां का सारे श्राप निकलना है ஆண்டவரே, प्रभु जी। கொடிய வியாதியினால, खतरनाक बीमारियों से, பிசாசின் பிடியினால शैतान की शिकंजी से அவதிப்படுகிற இந்த பிள்ளைக்காக जो सुख में है इस बच्चे के लिए அந்த கானானிய ஸ்திரீ எவ்வளவாய் தாழ்த்தினார். वो अपना कानन से कितने अपने आप को नम्र அந்த किया। விசுவாசத்தோடு வந்தார். वो विश्वास के साथ आया, இயேசுவை தேடி வந்தார். यीशु मसीह ढूंढ कर आया। இயேசு அந்த பட்டணத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம். यीशु मसीह वो कल उस जगह पर गया, उसके लिए एक அவருடைய मतलब था। விசுவாசத்தை கண்டு அவளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. प्रभु को उसको देख के उसको छुटकारा देने के लिए அவளும் விசுவாசித்தாள். वो भी विश्वास किया। இயேசுவுடைய நற்செய்தி நம்ம எவ்வளவு கேட்டிருக்கிறோம். प्रभु का सुसमाचार कितना सुना है, அவரிடத்தில் வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமையை தெரியவில்லை. लेकिन प्रभु के पास जो भी आया खाली नहीं गया। வாழ்க்கையில, अपने जिंदगी में, என் குடும்பத்துல मेरे परिवार में ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி एक बदलाव होना है। இயேசுவே, यीशु, மனம் இறங்குமா அப்பா. मन तरसे प्रभु। ஆம் ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் தான். हम पापी हैं प्रभु। உமக்கு விரோதமா நாங்கள் குற்றம் செய்தோம். आपके विरोध में हमने पाप किए हैं प्रभु। எங்களை மன்னிங்க என்று சொல்லி हमें அர்ப்பணிக்கும் क्षमा போது कीजिए प्रभु। உலகம் கொடுக்க கூடாத சமாதானம், விடுதலை दुनिया நமக்கு तो உண்டாகும். नहीं देने वाला शांति நீ समाधान आप देने விரும்புவதை वाला கேள் है। என்று சொல்லுவார். आप ही देंगे प्रभु। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கர்த்தர் கிருபை செய்கிறவராய் बिनती இருக்கிறார். विचार से बड़ा करने वाला இயேசுவின் प्रभु। நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. यीशु के नाम से पालो। இயேசுவின் நாமத்தில் பிள்ளைங்கிற அதிகாரத்தை यीशु के பெற்றுக்கொள்ளுங்க. नाम से बच्चों का अधिकार पालो। விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. छुटकारा पालो। பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. सारे शैतान क्रिया से छुटकारा हो ஆண்டவரே, जाओ। எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தை கெஞ்சுகிறோம் அப்பா. आपके बच्चों के परिवार के लिए आपके सन्निधान में விடுதலை विनती करते हैं உண்டாகட்டும். प्रभु। விடுதலை உண்டாகட்டும். छुटकारा होने यीशु के नाम। விடுதலை உண்டாகட்டும். छुटकारा होने यीशु के नाम। பிள்ளைங்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. अधिकार दे दो प्रभु। இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम உண்டாகட்டும். से